Hi friends, welcome back to my channel. இந்த வீடியோல நம்ம எம்எட் ஃபோர்த் செமஸ்டருடைய ஃபர்ஸ்ட் எக்ஸாம் எஜுகேஷனல் ஸ்டடீஸோட புக் பேக் கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர்ஸ் பார்க்க போறோம். யூனிட் வைஸ் நான் வந்து ஃபுல்லா கவர் பண்ண ட்ரை பண்றேன். மோஸ்ட்லி புக் பேக் கொஸ்டின்ஸை நம்ம கவர் பண்ணாலும் யூனிட் கவர் பண்ண மாதிரி சரிங்களா. நான் பார்ட் வைஸ் போடுறேன். ஏன்னா ஒரே வீடியோல என்னால எல்லாத்தையுமே என்னால கவர் பண்ண முடியாது சரிங்களா. ஃபர்ஸ்ட் யூனிட் என்னன்னு பார்த்தோம்னா தியரட்டிக்கல் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் ஆஃப் எஜுகேஷன் ஆஸ் அ டிசிப்ளின். இதுல என்னென்ன கொஸ்டின் எப்படி கேட்பாங்க இந்த கொஸ்டின்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா explain education as socially contrived system influenced by social, cultural, political, economic, technical factor அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா critical analysis of education as a discipline அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் பேப்பர்ல கேட்பாங்க. 10 மார்க் கொஸ்டின்ல மேக்ஸிமம் கேட்பாங்க. இது எப்படி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போறோம்னா ஒன்னொன்னையும் ஸ்ப்ளிட் பண்ணிக்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சினாப்சிஸ் எழுதணும், இன்ட்ரடக்ஷன் எழுதணும், அதுக்கப்புறம் தான் நம்ம ஒரு ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பத்தியும் நம்ம சொல்லணும். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சினாப்சிஸ்ல என்ன எழுத போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எஜுகேஷன் இஸ் அ ஹியூமன் கிரியேட்டட் சிஸ்டம் ஃபார் சோஷியல் டெவலப்மெண்ட் அப்படின்னு நம்ம ஒரு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து சோஷியல் பத்தி என்ன சொல்ல போறோம்? இட் ஷேப்ஸ் வேல்யூ அண்ட் பிஹேவியர்ஸ். நெக்ஸ்ட் கல்ச்சரல் பத்தி என்ன எழுத போறோம்? preserves traditions and language. Political decides laws, aim and policies. Economic determines resources and skill needs. Next வந்து டெக்னாலஜிக்கலா என்ன பண்ண போறோம்னா மாடர்னைஸ் லேர்னிங் அண்ட் டீச்சிங் மெத்தடாலஜிஸ்லாம் நம்ம பண்ண போறோம் அப்படின்னு சினாப்சிஸ்ல எழுதிட்டு நெக்ஸ்ட் நம்ம இன்ட்ரடக்ஷன் எழுதணும். இன்ட்ரடக்ஷன்ல நம்ம என்ன எழுதலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எஜுகேஷன் இஸ் நாட் சம்திங் தட் ஹேப்பன்ஸ் நேச்சுரலி வித்தவுட் பிளானிங். தெர் ஷுட் பி அ பிளான். நமக்கு ஒரு பிளான் இருக்கணும், ஒரு சிஸ்டம் இருக்கணும். அது வழியாக தான் நம்ம பிளான் பண்ணி தான் நம்ம வந்து டீச்சிங்கே பண்ணுவோம். அதில் தான் லேர்னிங் நடக்கும் இல்லைங்களா. கிரியேட்டட் பை ஹியூமன்ஸ் டு ப்ரிப்பேர் இண்டிவிஜுவல்ஸ் ஃபார் லைஃப் இன் சொசைட்டி. This is why it is called as socially contrived system அப்படின்னு சொல்லி ஒரு ஹிண்ட் அங்க வந்து நம்ம வைக்கணும். வச்சுட்டு எஜுகேஷன் does not function in isolation. தனிமையில நடக்காது எஜுகேஷன்ன்றது. It is constantly shaped by the social, cultural, political, economic and technological environment in which it exists அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நம்ம போகும்போது பாத்தீங்கன்னா சோஷியல் இன்ஃப்ளூயன்ஸை பத்தி பார்க்க போறோம். Society decides the normal moral values, customs, behaviors that children must learn. அப்புறம் வந்து எதுக்காக நம்ம சொசைட்டி வந்து நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க they are going to live in that society so that for the accordingly only we are going to create the education helps in maintaining social order by teaching cooperation, discipline and responsibilities. For example, democratic society la it promotes equality and freedom through education. சரிங்களா. அப்புறம் சோஷியல் இன்ஃப்ளூயன்ஸில் வேற என்ன பாயிண்ட்ஸ் எழுதலாம்? இது வந்து ஸ்டூடெண்ட்டோட மாரல் வேல்யூஸ், காஸ்டம்ஸ் எல்லாம் அது வந்து என்ஹான்ஸ் பண்ணுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இட் மெயின்டைன் சோஷியல் ஆனர் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒரு சைல்டு எவ்வளோ ரெஸ்பான்சிபிள் சைல்டாக மாற்றணும், சோஷியல் ஹியூமனாக மாற்றணும் அப்படின்றது நம்ம எஜுகேஷன் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இட் ப்ரொமோட்ஸ் ஈக்குவாலிட்டி த்ரூ எஜுகேஷனல் ஆக்சஸ். ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். என்கரேஜ் கோஆப்ரேஷன் அண்ட் டீம் ஒர்க் அமாங் பியர்ஸ். இங்கே டீம் ஒர்க் பண்ணும்போது தான் வெளியில் சொசைட்டிலையும் அவங்க ஒரு டீமாக எல்லாரோட கலந்து வாழ்வாங்க. நெக்ஸ்ட் நம்ம கல்ச்சுரல் இன்ஃப்ளூயன்ஸை பற்றி பார்க்கலாம். கல்ச்சுரல் இன்ஃப்ளூயன்ஸ்னா என்ன? கல்ச்சர்னா என்ன? தேர் ஆர் டிஃப்ரெண்ட் கல்ச்சர் இன் ஆர் தமிழ்நாடு இல்லைங்களா. எல்லா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ட்ரெடிஷன்ஸையும் ஸ்டூடெண்ட்ஸ் கற்றுக்கணும். அதே போல் இட் டீச்சர்ஸ் லாங்குவேஜஸ் அண்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில். அந்தந்த லாங்குவேஜ், கம்யூனிகேஷன் ஸ்கில் இது எல்லாத்தையுமே என்ஹான்ஸ் பண்ணணும். இன்டிகிரேட்ஸ் ஆர்ட் அண்ட் கல்ச்சர் எக்ஸ்பிரஷன். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆர்ட்னா வெறும் ட்ராயிங் மட்டும் இல்லை, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆர்ட்ஸ் இருக்குது. அது எல்லாத்தையுமே இது வந்து ப்ரொமோட் பண்ணும். மதர் டங்கில் வந்து பேசுறதுக்கும் அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் ஆன் எஜுகேஷன் அப்படின்னு என்னென்னு பார்த்தோம்னா பாலிசிஸ். பொலிட்டிக்கல்னால என்ன இருக்கும்? பாலிசிஸ் இருக்கும், சர்டன் ரூல்ஸ் இருக்கும், எய்ம்ஸ் இருக்கும். இது எல்லாத்தையும் எப்படி ஃபாலோ பண்ணும் அப்படின்றதையும் நம்ம ஸ்கூல்ஸ் எஜுகேஷன் பாலிசிஸ் தான் வந்து நிறைய சொல்லி கொடுக்குது. சரிங்களா. ஸ்கூலில் தான் நம்ம நிறையவே ஃபவுண்டேஷன் சோஷியல் சப்ஜெக்ட்லாம் வந்து ஸ்டூடெண்ட் வந்து லேர்ன் பண்ணுறாங்க. ஓகேங்களா. எங்கே ஃபண்டெல்லாம் கிடைக்கும், என்னென்ன ஃபண்டெல்லாம் கிடைக்கும், பசங்க ஃபஸ்ட்டு ஸ்டடி பண்ணுறதுக்கு, படிக்கிறதுக்கு, ஸ்டடீஸ்க்காக என்னென்ன ஃபண்டெல்லாம் கிடைக்கும்ன்றது எல்லாத்தையுமே நம்ம கற்றுக்குறோம். நெக்ஸ்ட் வந்து எக்கனாமிக் இன்ஃப்ளூயன்ஸ் ஆன் எஜுகேஷன் பார்த்தோம்னா நமக்கு பட்ஜெட் எப்படி வந்து ஸ்கூல்ஸ்க்கெல்லாம் பண்ணுறோம். அதே போல் பசங்க வந்து வொகேஷ்னல் கோர்சஸ் எல்லாம் எடுத்து அது மூலயமா அவங்க என்னென்ன கைவினை பொருட்கள் எல்லாம் என்னெல்லாம் அவங்க வந்து கற்றுக்கலாம், எப்படி பண்ணுறதுன்றதை கற்றுக்கலாம். அப்புறம் ஸ்கில் டெவலப்மெண்ட்
ஃபார் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதுதான். அவங்க என்னென்ன ஆர்ட்ஸ் எல்லாம் கிராஃப்ட்ஸ் எல்லாம் கத்துக்கலாம். அதெல்லாம் அவங்களுக்கு பிடிச்ச அந்த ஸ்கில்ஸை வந்து அவங்க ஆப் பண்ணி அதில் அவங்க ஷைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து டெக்னாலஜிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் அண்ட் எஜுகேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ ஃபுல்லாகவே ஸ்மார்ட் போர்ட் தான் ஆயிடுச்சு. ஆல்ரெடி லாஸ்ட் செமஸ்டர்லேயே நம்ம இதை பற்றி நிறையவே படிச்சிருப்போம். லேப்டாப் ஃபெசிலிட்டி இருக்கணும். ஸ்கூல்ஸில் வந்து வீடியோ கால்ஸ் மூலயமா அதர்ஸ் ஸ்டேட் அண்ட் கண்ட்ரீஸில் என்னென்ன நடக்குது அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இது எல்லாத்தையுமே அவங்க டெக்னாலஜிக்கல் மாடர்னைஸ்டா இப்ப இருக்கிற வேர்ல்டுக்கு அவங்க அப்டேட்டடா இருந்தா மட்டும்தான் அவங்க சர்வே பண்ண முடியும். ஸோ அது எல்லாத்தையுமே நமக்கு எஜுகேஷன் சிஸ்டம் தான் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு கத்துக்கிறதுக்கு. டிஸ்கிரைப் டைப்ஸ் ஆஃப் சிலபஸ். ஃபர்ஸ்ட் சினாப்சிஸ் எழுதிக்க போறோம். சப்ஜெக்ட் சென்டர்ட். சப்ஜெக்ட் சென்டர்ட்னா ஃபோக்கஸஸ் ஆன் சப்ஜெக்ட் நாலேஜ் அலோன். நெக்ஸ்ட் லேர்னர் சென்டர்ட். ஃபர்ஸ்ட் இது வந்து ஸ்டூடெண்ட் பேஸ்ட் லேர்னிங். நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி பேஸ்ட் லேர்னிங் த்ரூ டூயிங். இன்டிகிரேட்டட் லிங்க்ஸ் மல்டிபிள் சப்ஜெக்ட்ஸ். ஸ்பைரல் லேர்னிங். ஸ்பைரல்னா ஆல்ரெடி டீச் பண்ணதுல இருந்து ஹையர் லெவலுக்கு போறது அப்படின்ற இந்த சினாப்சிஸை ஃபர்ஸ்ட் எழுதிட்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம இன்ட்ரடக்ஷன் நம்ம எழுத போறோம். இந்த இன்ட்ரடக்ஷன்ல என்ன எழுத போறோம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, சிலபஸ் இஸ் அ ஸ்ட்ரக்சர்டு பிளான். அது வந்து ஒரு ஸ்ட்ரக்சர்டு பிளான் சிலபஸ்ன்றது. அதுல இருக்கிற டாபிக், ஸ்கில்ஸ், வேல்யூஸ் டு பி டாட் இன் அ கோர்ஸ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ். சரிங்களா? சிலபஸ் ஆர் யூஸ்டு டு சூட் டிஃப்ரெண்ட் லேர்னர்ஸ் அண்ட் எஜுகேஷனல் கோல்ஸ். அதுல ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தோம்னா சப்ஜெக்ட் சென்டர்ட் சிலபஸ் ஆர்கனைஸ்ட் அரௌண்ட் சப்ஜெக்ட்ஸ் லைக் மேத்தமேட்டிக்ஸ், சயின்ஸ், ஹிஸ்டரி. இது என்னென்னலாம் எல்லா சப்ஜெக்ட்ஸையும் ஓரியன்டா அந்த சப்ஜெக்ட்ல இருக்க கான்டென்ட் ஓரியன்டாவே போகும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சிபிஎஸ்சியில் 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் சிலபஸ் அப்படிதான் இருக்கும். ஃபுல்லாகவே சப்ஜெக்ட் சென்ட்ரிக்காக இருக்கும். சயின்ஸை மட்டுமே இது பண்ணி போய்கிட்டு இருக்கும். நெக்ஸ்ட் வந்து லேர்னர் சென்டர்ட் சிலபஸ். லேர்னர் சென்டர்ட்னா ஸ்டூடெண்ட் சென்டர்டா இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன இம்பார்ட்டன்ஸ் இருக்கு, என்ன நீட் இருக்கு, இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அவங்களுக்கு எப்படி சொல்லி கொடுத்தா புரியும் அப்படின்றது தான் வந்து லேர்னர் சென்ட்ரிக் லேர்னர் சென்டர்ட் சிலபஸ். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் கொடுத்து அவங்கள லேர்ன் பண்ண வைக்கிறது ஹையர் எஜுகேஷன்லலாம் பார்த்தீங்கன்னா. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து ஆக்டிவிட்டி பேஸ்டு. அவங்களுக்கு நிறைய ஆக்டிவிட்டிஸ் அசைன் பண்ணி அதுல இருந்து அவங்கள லேர்ன் பண்ண வைக்கிறது. ஃபோக்கஸஸ் ஆன் லேர்னிங் பை டூயிங் த்ரூ எக்ஸ்பெரிமெண்ட்ஸ், ப்ராஜெக்ட்ஸ், ஃபீல்ட் ஒர்க் அது எல்லாமே. builds practical skills alongside knowledge. ஃபார் எக்ஸாம்பிள் என்வாயன்மெண்ட் ஸ்டடீஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபீல்ட் விசிட்லாம் அனுப்புவாங்க. அது எல்லாமே வந்து ஆக்டிவிட்டி பேஸ்டு சிலபஸ் தான். நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்த்தோம்னா இன்டிகிரேட்டட் சிலபஸ். என்ன இன்டிகிரேட்டட் சிலபஸ்? இன்டிகிரேட்டட் சிலபஸ்னா மற்ற சப்ஜெக்ட்ஸோட இன்டிகிரேட் பண்ணி எந்த வகையில் சயின்ஸ் அண்ட் மேத் வந்து இன்டிகிரேட் ஆகுது அப்படின்றதெல்லாம் வச்சு நம்ம சொல்லி கொடுக்கறது. நெக்ஸ்ட் வந்து ஸ்பைரல் சிலபஸ். என்ன ஸ்பைரல் சிலபஸ்? ரீவிசிட் த சேம் டாபிக் இன் டிஃப்ரெண்ட் லெவல்ஸ். டிஃப்ரெண்ட் லெவல்ஸ்ல அவங்களுக்கு இதை பத்தி என்னெல்லாம் நம்ம ஆல்ரெடி லேர்ன் பண்ணியிருக்கோம், நெக்ஸ்ட் என்ன லேர்ன் பண்ண போறோம் அப்படின்ற சொல்றதுதான் வந்து ஸ்பைரல் சிலபஸ். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஃப்ராக்ஷன்ஸ் taught in primary classes and then in advanced form in the higher grades. ஸோ அதோட பேசிக்கில் இன்ட்ரடக்ஷன் கொடுத்து அதுக்கப்புறம் ஹையர் கிரேட்ஸை பற்றி சொல்லி கொடுக்கறது தான் வந்து நம்ம ஸ்பைரல் சிலபஸ் அப்படின்னு சொல்கிறோம். லாஸ்ட்டாக வந்து நம்ம கன்க்ளூஷன் எழுதலாம். The types of syllabus chosen should match the educational objectives, resources and learners need. இதோட இந்த பேலன்ஸ்டு காம்பினேஷன் ஆஃப் ஆஃபன் கிவ்ஸ் த பெஸ்ட் ரிசல்ட். இதை வந்து பேலன்ஸ் பண்ணணும். லேர்னர்ஸோட நீடு, எஜுகேஷனோடைய ஆப்ஜெக்டிவ்ஸ் என்னென்ன இருக்குது, எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணும்போது நம்ம சிலபஸ் வந்து எக்ஸலண்ட்டாக வந்து அவுட்கம் வந்து நமக்கு கிடைக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம 3rd கொஸ்டின் அண்ட் 4th கொஸ்டின் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். லெட் தம் ஆல்சோ மேக் யூஸ் ஆஃப் இட். தேங்க்யூ.